மற்றவர்கள் உங்களை குறித்து பேசுறாங்க பாத்தீங்களா, அதை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன சிந்திக்க போறீங்க என்பதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றையின் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஐம்புலன்களால் ஆளப்பட்டு நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். கவனிச்சுவாங்க, நமக்கு ரெண்டு சிந்தை தான் இருக்க முடியும். ஒன்று மாம்ச சிந்தையா இருக்கணும், இல்லை என்றால் ஆவியின் சிந்தையா இருக்கணும். மூணாவது ஒரு பார்ட்டே கிடையாது. நீங்க சும்மாவே என்னை சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா கூட உங்க மனதில் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடலை, கட்டாயம் ஓடும். நல்ல சிந்தையா இருக்கலாம், இல்லாட்ட கெட்ட சிந்தையா இருக்கலாம். ஒன்று ஆவிக்குரிய சிந்தையா இருக்கலாம், இல்லாட்ட மாம்சத்துக்குரிய சிந்தையா இருக்கலாம். இது ரெண்டுல ஒன்று தான் இருக்கும். நான் எடுக்கிற சரியான தெரிந்து கொள்ளுதல் ஒன்று மாம்ச சிந்தையா இருக்கலாம், இல்லைன்னா ஆவியின் சிந்தையா இருக்கலாம். நான் எடுக்கிற சரியான தீர்மானம் சூஸ் பண்றது என் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போறதா தீமையை எடுத்து கொடுக்க போறதா தீர்மானிக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஃபுல்லா லைஃபா இருக்கிறது சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை நம்ம மாற்றி அமைக்க முடியாது. நான் பல முறை சொல்றேன், எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. உலகத்தில் நடக்கிற மக்களை மாற்றி அமைக்க முடியாது, நம்முடைய பிள்ளைகளை நம்ம மாற்ற முடியாது, உலக பொருளாதாரத்தை மாற்ற முடியாது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு மாற்றி அமைக்க முடியாது, எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மாற்றி அமைக்கலாம், என் சிந்தைகளை மாற்றி அமைக்கலாம். மற்றவர்கள் உங்களை குறித்து பேசுறாங்க பார்த்தீங்களா, அதை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா அந்த நேரத்தில் நீங்க என்ன சிந்திக்க போறீங்க என்பதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு 1000 காரியம் பேசியிருப்பான், அந்த பேசினதை நீங்க எடுக்கலாம். இப்படி பேசிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டானே, அந்த குடும்பத்துக்கு நான் இவ்வளவு செஞ்சனே, மாடா உழைச்சனே, அவங்க நல்லா இருக்கிறது தானே இவ்வளவு பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லி அதே நீ சிந்தித்து 10 பேர்கிட்ட சொல்லலாம். அது உங்கள் சமாதானத்தை அப்படியே டோட்டலாக வசூல் பண்ணிடும். ஏன்னா அது மரணம். மரணம்னா இந்த உள்ள இருக்க ஜீவனுக்கு நீங்க கட் பண்ணப்பட்டிருப்பீங்க. ஆவியானுடைய ஃப்ளோ இருக்காது, ஆவியானுடைய வழிநடத்தல் இருக்காது. அதுக்கு பதிலாக ஆவியின் சிந்தையை நாம் சூஸ் பண்ணலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? ரெண்டு தான். ஒன்று மாம்ச சிந்தை, இல்லை என்றால் ஆவியின் சிந்தை. ரெண்டுல ஒன்று தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். கட்டாயமா கவனிங்க. ஐம்புலன்கள் கொடுக்கிற தகவல், பார்க்கிறது, கேட்கிறது, உணர்கிறது, மற்றவர்கள் சொன்ன காரியங்கள், இதன் அடிப்படையில் நம்முடைய பகுத்தறிவு செயல்படும். நம்ம கேட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கு அப்புறம் மனது அது எல்லாவற்றையும் பகுத்து அறியும். பகுத்தறிந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி நடந்திருக்கு, இப்படி சொல்லியிருக்காங்கன்னா இதைத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அது மனதில் இருக்க சமாதானத்தை டோட்டலாக வெளியிடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொண்டிருக்கு, சுய புத்தியின் மேல் சாயாமல். உனக்கு கொடுக்க வெளியே கிடைக்கிற தகவலை சார்ந்து கொள்ளாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார். வழியை வாய்க்க பண்ணுவார், எல்லாவற்றையும் சரி பண்ணுவார், செம்மையாக்குவார், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வைப்பார். இதெல்லாம் எங்கே நடக்கிறதுன்னா நான் எரிந்தெடுக்கக்கூடிய தீர்மானங்கள். ஒன்று மாம்ச சிந்தை, இல்லை என்றால் ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தைனா என்ன? ஆவியின் சிந்தை அப்படின்னா என்ன? இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கின்றது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் சிந்திக்கிறேன். வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா அவருடைய தழும்புகளால் சுகமானே, அதை மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்க தேவனை சிந்திக்கிறேன். என்னை உயர்த்துகிற தேவனை சிந்திக்கிறேன். என்னை வாழ வைக்கக்கூடிய தேவனை சிந்திக்கிறேன்.
எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சிந்திக்கிறேன். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறதுங்க, வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்தால் இருக்கு. அதெல்லாம் சாத்தியமான காரியமாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த அம்மாவுக்கு வந்து பிள்ளை பெறக்கூடிய சத்து இல்லை. மலடி ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் அந்த அம்மாவோட மென்சஸ் பீரியட் நின்றுச்சு. பைபிள் சொல்லுது. அப்படின்னா இம்பாசிபிள் அர்த்தம், வாய்ப்பே கிடையாது அர்த்தம். நினைச்சு பார்த்தீங்கன்னா கவலையா இருக்கும். பிள்ளை பெத்தாங்க அம்மா. எப்படி பிள்ளை பெத்தாங்க? வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று, அதான் உண்மையுள்ளவர்னு சிந்திச்சாங்க. சொல்லியிருக்கிறார், வசனம் சொல்லியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னா அவர் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவார். அப்புறம் அதுக்கு நாங்கள் கவலைப்படணும். அவர் ஒரு பார்ட் நினச்சி நம்ம ஈஸியாக இருந்துச்சு, டிசீஸ் வெளியே போயிடுச்சு. ரொம்ப பேருக்கு ஈஸியாக இல்லை. ஊரில் இருக்க எல்லா டிசீஸும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஏன்? கவலை. நான் அடிக்கடி சொல்லணும் இல்லையா, ஆண்டவர் உலக ரட்சகர். நிறைய வீட்டில் குடும்ப ரட்சகர் இருக்காங்க. எல்லாவற்றையும் ரட்சித்தரணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லா பாரத்தையும் நம்ம சுமந்தரலாம். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? வசனம் கொடுத்துருக்கிறாரா? தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களா? அவரால் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லா தீமையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார். நான் வாழ்க்கையில் நான் அடிக்கடி சிந்திக்கிற காரியம், சில மக்கள் தீமை செய்யும் போதெல்லாம் ஒன்று நினைச்சு பார்ப்பேன், இது நல்லா தானே முடிஞ்சிருக்கு, கடைசியில் நமக்கு தீமையாக முடியாது. நமக்கு ஒரு மனிதனும் தீமை செய்வதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டாருங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கணும். கர்த்தருடைய வல்லமை வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா வந்துட்டு போனீங்களா? தாட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்கன்னா என்னன்னாலும் நினைப்பேன், ஏதுனாலும் சிந்திப்பேன். வண்டி ஓட்டும் போதும், துணி துவைக்கும் போதும், சமைக்கும் போதும் 1000 கவலைப்படுற எண்ணங்களை செய்வேன். கர்த்தர் என் எண்ணத்தை தாண்டி எனக்கு அற்புதம் செஞ்சிடணும். நீ என்னன்னாலும் நினைச்சுக்கப்பா, நான் உனக்கு அற்புதம் செஞ்சிடறேன். இம்பாசிபிள். உங்கள் தாட் ப்ராசஸ் மிக மிக முக்கியமானதுங்க. என்ன எண்ணுகிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.